முதல் செய்தியாக தர்ம போராளி திரு ராஜா அவர்களுக்கு சிறப்பு நீதிமன்றம், அதாவது இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் தொடர்பாக விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் 6 மாதம் சிறை தண்டனை விதித்திருக்கிறது. இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா 2018 ஈவேரா சிலையை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் திருமதி கனிமொழி கருணாநிதி குறித்தும் விமர்சித்ததற்காக அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது குறித்து சிறப்பு நீதிமன்றம் 1 மாத காலக்கெடுவும் கொடுத்து நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறதுனா போகலாம், அதுவரை இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய தீர்ப்பு வெளியாயிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பு நாம் சற்றும் எதிர்பாராத ஒரு தீர்ப்பு. ஏன்னா ஒரு விஷயத்தை படிக்கும் போதே நம்மளுக்கு அதில் நம்ம காலங்காலமாக நம்ம படிக்கிறதுலையும் அரசியல்லையும் இது பண்ணுறதுனால அதில் என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குது, லீகலாக என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நம்மளால் எளிதில் புரிஞ்சு கொள்ள, ஒரு லேமேன் கூட அதை புரிஞ்சுக்க முடியும். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று அவர் ஈவேரா சிலையை உடைக்கணும்னு சொல்லி போட்டாருங்கிறது. 2வது கனிமொழியை அக்யூஸ் பண்ணி போட்டிருக்காரு. கனிமொழியை கனிமொழியின் மாண்பை இழிவுபடுத்தும் விதமாக, பிறப்பை இழிவுபடுத்தும் விதமாக போட்டிருக்காருன்னு. இதில் 2க்குமே நான் பழைய தொலைக்காட்சியில் அந்த நேரத்தில் நான் போய் பேசினேன். இதில் அதனால் பரிபூர்ண விஷயங்கள் தெரியும். இந்த ஈவேரா சிலை விஷயமாக அவர் ஆக்சுவலாக பதிவு செய்யலை. அது வேணா சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணோங்கிறதுக்காக என்னோட அட்மின் அப்படின்னு இது பண்ணாங்க. இதை வேற ஒரு கட்சியில் பிரயாணிக்கக்கூடிய, தற்பொழுதும் கட்சியில் செயல்படக்கூடிய ஒரு தம்பி ஒருத்தர் அந்த மாதிரி ட்வீட்டை போட்டிருந்தாரு. அதை ஒட்டி இவருடைய அட்மின் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த அட்மின் தான் போட்டது. என்ன காரணம்னா, கார்த்தால கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃப்ளைட் ஏறுறாரு. அன்றைக்கி கோயம்புத்தூரில் கார்த்தால 9:30 9:35 ஃப்ளைட்டு, டெல்லியில் போய் 12:30 மணிக்கு 12 சம்வேர் 12:30 போய் இறங்குறாரு. எனக்கு அந்த டைமிங் மட்டும் தெரியல, ஆனால் கோயம்புத்தூரில் தான் ஃப்ளைட் ஏறுறாரு. ஆனால் இந்த பதிவு போடப்பட்டது இவர் ஃப்ளைட்டில் போகும்போது தான் அந்த போடுறாங்க. ஆர்வ கோளாறுல அவன் போட்டான். இவர் டெல்லியில் இறங்கிறதுக்கு முன்னாடியே இந்த இஷ்யூ சோஷியல் மீடியாவில் பெருசாகி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் வருது. இப்போ ஒரு 11:30 இப்போ காலையில் ஒரு 11:30 மணிக்கே இந்த செய்தி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாற்றுறாங்க. இது ஒரு இது தானே. அதை இதே இந்து கடவுள்களை பேசும்போது, வக்கரமாக பேசும்போது, சனாதனத்தை அழிப்பேன், இந்து மதத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பேசும்போது வராத தாக்கத்தை இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஏற்படுத்துகிறாங்க. அவர் டெல்லியில் போய் இறங்கிறதுக்குள்ளேயே இதில் ஸ்க்ரோலிங்கில் ஓடுது. அப்போ இந்த இதில் தமிழ்நாட்டோட அம்பானி அதானியாக இருக்கக்கூடிய தயாநிதி கலாநிதியோட சேனல் சன் நியூஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் அன்றைக்கு தமிழக பிஜேபியில் மாநில துணைத் தலைவராக இருந்த அரசகுமார் அண்ணன் ராஜாவை கண்டிக்கிறாரு. அவருடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கல, வன்மையாக கண்டிக்கிறோங்கிறாரு. உடனே நான் அவரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னே தெரியாமல் நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு என்னுடைய கண்டனங்களை உடனடியாக பதிவு செஞ்சு அன்றைக்கி சாயங்காலம் நடந்த வேற ஒரு தொலைக்காட்சி சேனலில் போய் பேசினேன். அதுலேயும் நான் சொன்னது அதான். அவர் அண்ணன் ஃப்ளைட்டுக்கு எப்போ ஏறினாரு பாருங்க, எப்போ இறங்கினாரு பாருங்க, இது அட்மின் தான் போட்டது. ஆனால் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் இருக்குங்கிறதுனால அவர் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த ட்வீட்டை எடுத்துட்டோங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இது வேணும்னே நீங்கள் உள்நோக்கத்தோட பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது 1. 2வது, இந்த கனிமொழி சம்மந்தமாக அன்னைக்கு ராத்திரி இரவு அது ட்வீட்டு காலையில் 5:30 மணிக்கோ 6 மணிக்கோ அந்த ட்வீட்டை போட்டிருந்தாரு. அன்னைக்கு முதல் நாள் இரவு கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் பன்வாரிலால் புரோஹித் அவர்களை இந்த மீடியா ட்ரையல் நடத்தினாங்க. அந்த அருப்புக்கோட்டை காலேஜ் அந்த ப்ரொஃபஸர் மேட்ரை ஏதோ மீடியா ரொம்ப கொடூரமாக கேள்வி கேட்ட போது அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த இது ட்வீட்டை அவர் விடிகாலையில் போட்டிருந்தாங்க. அதில் யார் பேரையுமே அவர் குறிப்பிடலை. அவரை மீடியா கேள்வி கேட்ட போது யார் என்ன தான் சொல்லி கேட்டார். நான் இன்னாரும் யாரையுமே சொல்லலையே, பொதுப்படையாக தானே போட்டிருக்கேன், நீங்கள் இன்னார்னா அது உங்களுடைய கற்பனைக்குனாங்க. எல்லா தொலைக்காட்சி சேனலில் நான் போய் இதை சம்மந்தமாக பேசும்போதும் நான் கேட்டதும் யாரை போட்டாங்க சொல்லுங்க அப்படின்ன போது யார்கிட்டேருந்தும் பதில் இல்லை. இதில் கனிமொழி எங்கேயுமே என்னதான் அவர் சொல்லிட்டாருன்னு எங்கேயுமே அவங்களும் சொன்னதா எனக்கு இது வரைக்கும் நினைவில். அதுதான் உன் நிதர்சனமும் கூட எனக்கு நினைவு, அந்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும் இல்லவும் இல்லை. இப்படி விஷயங்கள் இருக்கும்போது எந்த அடிப்படையில் கோர்ட் அவரை தண்டனை கொடுத்ததுங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கின்றது. இதில் நாம் ஜட்ஜை விமர்சிக்கக்கூடாது, நீதிபதியை விமர்சிக்கக்கூடாது. நாம் தீர்ப்பையும் பெரும்பாலும் தீர்ப்பை அது இருக்கக்கூடிய உட்பொருளை விமர்சிக்கலாங்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே கூட போல நான் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸில் ஒரே ஒரு கேள்வி தான் நான் முன்வைக்கிறது. அட்மின் போட்டார், நீக்கியாச்சு, வருத்தம் தெரிவிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இதில் கனிமொழியை பற்றியும் அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. நான் கனிமொழியே சொல்லலைன்னு நீங்களாம் வாண்டடாக வண்டியில் ஏறுறீங்க.
அப்போ நான் தொலைக்காட்சிகளில் நான் கேட்டதை திரும்பி நம்ம ஸ்ரீ டிவி வாயிலாக நான் இது பண்ணுறேன். ஜவஹரிஸ்ட்னு ஒரு பத்திரிக்கை வந்தது. அந்த பத்திரிகையோட எடிட்டர் ஏன் வந்து மிரட்டப்பட்டார், கைது செய்யப்பட்டார், என்ன காரணம், அவர் என்ன எழுதினார், அதை சொல்லுங்க. என்ன டிஎம்கே காரங்க அன்னைக்கும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. செய்தி தொடர்பாளர்கள், திமுகவை சேர்ந்த பிரபல செய்தி தொடர்பாளர்கள் வந்தபோது கூட அவங்க யாருமே அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போய் டிராவல் ஆகி போய் பேசவே இல்லை. ஆனால் ராஜாவை தப்புங்கிறீங்க. சரி, தப்பாகவே இருக்கட்டும். நீங்கள் என்ன அடிப்படையில் தப்புன்னு சொல்கிறீங்க, அவர் எங்கே தப்புன்னு சொன்னார்னு சொல்லுங்கங்கும் போது பதிலே இல்லை. எனக்கு புரியாத ஒரு விஷயம், இதே இந்த இவர் இருக்கார், ஆண்டாளை பற்றி ரொம்ப கேவலமாக கொச்சைப்படுத்தி பேசின வைரமுத்து இருக்கார். வைரமுத்து நான் வந்து ஒரு இதோட தான் பேசுகிறேன், பேக்ரவுண்டோடு தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார் மனதாவது புண்பட்டு இருந்தால் வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் அவர் கைது செய்யப்படலை. அதுக்கப்புறம் ராசா, திருமாவளவன், அதுக்கப்புறம் வீரமணி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட இன்னொன்று பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய வீடியோ தான் அது. ஒருத்தர் ஒரு ஜெர்கின் மாதிரி போட்டுட்டு, அந்த மோடி கோட் மாதிரி அத்வானி போடுவார் அந்த மாதிரி ஒரு கோட்டை போட்டுட்டு ஒரு தீக்காக்காரர் பேசுகிற வீடியோ, மீசை இல்லாமல். நாங்கள் வந்து இளம் பிராயத்தில் இருந்தபோது திருச்சியிலேருந்து 120 குடுமி வந்தது, தஞ்சாவூர்லேருந்து 110 குடுமி வந்தது, பூனல் வந்து இன்றைக்கி 182 தான் வந்தது அப்படின்னு கணக்கு சொல்லுவார். ஏன் நேத்திக்கு அதிகமாக இருந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குன்னு ஈவேரா எங்களை கேட்பார் அப்படின்னு வந்தது. நீங்கள் ஒரு மதத்தை, அந்த மதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை, அந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறவங்கள ஃபிசிக்கலாகவும் ஹராஸ் பண்ணுறீங்க, மென்டலாகவும் ஹராஸ் பண்ணீங்க. இந்த கடந்த 50-60 வருஷத்தில் அதுக்கு எந்த வழக்கும் பதிவு செய்யப்படலை, யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படலை. அதுக்கப்புறம் இந்து கோவில்கள்லாம் அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் இருக்குன்னு திருமாவளவன் இப்போ 2 வருஷம் முன்னாடி பேசினார். அவர் பேர்லேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. கருப்பர் கூட்டம், அந்த ஆளை பிடிச்சி ஜெயிலில் வச்சாங்க தவழ்ந்தபாடியார் ஆட்சியில். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் வந்து தொலைக்காட்சி சீரியல்லாம் நடிக்கிற அளவுக்கு இந்த திராவிட இயக்கங்கள் அவரை முட்டு கொடுத்து பொருளாதார ரீதியாக அவருக்கு நசிஞ்சு போயிடக்கூடாதே, சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் கேவலப்படுத்தினோன பொருளாதார ரீதியாக மேம்படுத்தும் வேலையை தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அவர் இப்போ இதே சன் டிவியில் தான் போய் ட்ராமாலாம் நடிக்கிறாரு. அதே மாதிரி யூடியூப் புரூட்டஸ், அவரும் வந்து நம் வணங்கும் தெய்வங்களை ரொம்ப கேவலமாக கொச்சையாக பேசினவனுக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு இதே முதல்வர் அவங்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார். துணை முதல்வர் இந்து மதத்தை நான் அழிப்பேன்னு சொல்லி பேசுறாரு. வைரஸ் மாதிரி நான் கிருமி மாதிரி அதை அழிக்கணும், ஒழிக்கணும் அப்படின்னு பேசினார். துணை முதல்வராக கண்டினியூ ஆகிறாரு. அதே மாதிரி இந்த மாதிரி எண்ணற்ற உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். ராஜா அண்ணாவது நீங்கள் சொல்றது தனிப்பட்ட நபர்களை, அவங்க ஐகான் அப்படின்னா நான் கும்பிடுற கடவுள். ஈவேரா உங்களுக்கு ஐகான், கனிமொழி உங்க கட்சியில 2ஆம் கட்ட தலைவி, கனிமொழியும் அவர் சொல்லலை, அந்த ட்விட்டரும் அவர் போடலை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். ஆனால் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்னு ஆட்சியாளர்கள் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணாங்கல்ல. இதில் அடுத்த கொடுமை என்னன்னா, கால கொடுமை என்னன்னா, ஹெச் ராஜா வந்து கனிமொழியை சொல்லிட்டாருன்னு ரெஜிஸ்டர் பண்ணிச்சு அப்போ இருந்த தவழ்ந்தபாடியார் ஆட்சி. ஆனால் RS பாரதி அவர் அந்த நேரத்தில் ராஜா அண்ணனுக்கு கடுமையாக பதில் கொடுப்பதாக நினைத்து கொண்டு அருவருப்பாக, நம்ம சொல்லவே முடியாது கேமரால, அந்த மாதிரி ஒரு காட்டுமிராண்டித்தனமான வார்த்தையில RS பாரதி பேசி ராஜா அண்ணனை கண்டிக்கிறதா நினைச்சுக்கிட்டு மல்லாக்கப்படுத்திட்டு எச்சல் உமிழ்ந்துக்கிட்டாரு. அந்த RS பாரதி பேர்லையும் பல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நம்ம பிஜேபி சார்பா அப்ப இருந்த நிர்வாகிகள் கொடுத்தாங்க. அதுக்கான நடவடிக்கை என்ன? இன்னைக்கு ஹெச் ராஜா மேல பாய்ந்திருக்கக்கூடிய போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றத்தில் வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கிற இந்த விஷயம், அதுக்கு எதிர்வினைன்னு சொல்லி RS பாரதிக்கு என்ன இது? அதனாலதான் நான் கேட்கிறேன், இந்த ஆட்சியாளர்கள் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்னு இருக்காங்களா? இரண்டாவது, ஹெச் ராஜா நான் கொண்ட கொள்கைக்காகவும் என்னுடைய சித்தாந்தத்துக்காகவும் நான் அதுக்காக தான் நான் பேசினேன், எந்த தனிப்பட்ட நபரையும் நான் இழிவுபடுத்தலைன்னு தெளிவுபடுத்தியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல நான் இன்னொன்னு கேட்கிறேன், கோவில் வாசல்ல கொண்டு வந்து கடவுளை படைத்தவன் காட்டுமிராண்டி, பரப்பிவன் அயோக்கியன், வணங்குபவன் முட்டாள் அப்படின்னு நீங்க வழிபாட்டு ஸ்தலம் கோவிலுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிற நீங்க, ராஜா அண்ணன் கேட்கறது அதான், வீரத்துறவி ராமகோபாலன் கேட்டதும் அதான், நீங்க ஒரு மசூதி வாசல்லையோ சர்ச்சு வாசல்லையோ கொண்டு போய் வைப்பீங்களா அப்படின்னு கேட்டா உடனே இந்த அரசு பாஞ்சு வந்து வழக்கு தொடுக்குது. இது வந்து நமக்கான நெருக்கடிகளையும் கொடுக்கறதா நினைச்சிட்டு பேசுறாங்க. ராஜா அண்ணனுக்கு மட்டும் இல்லை, நீங்க பாருங்க, மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார். அதே மாதிரி இவரு நம்ம இளைய பாரதம் இவரு கைது செய்யப்பட்டார். பத்ரி சேஷாத்ரி, உறையூர் புகழ்,
அதுக்கப்புறம் நம்ம நம்ம ஐடி செல்லில் இருக்கக்கூடிய சங்கி பிரின்ஸு, அப்புறம் இன்னைக்கு நேற்றுக்கு இரவு நள்ளிரவு ஃபயர் சதீஷ்னு குரோம்பேட்டையில் இருக்கான். நான் இருக்கக்கூடிய பிரச்சார பிரிவின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவராக இருக்கின்றான். துடிப்பான இளைஞன், அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய இளைஞன். அவனை கொண்டு போய் காவல் நிலையத்தில் மதியம் வரைக்கும் வச்சிருக்காங்க. ரிமாண்ட் செய்யப்படுவானா இல்லை அல்லது நீதிபதியை அவனை வீட்டுக்கு அனுப்புவாரா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, தொடர்ந்து பல்முனை தாக்குதல்கள் நம்மளுடைய வழிபாட்டு மேல. இசைவாணி இந்து தர்மத்தையும் இந்து கடவுள்களையும் விஷயங்களையும் பாதுகாக்க வேண்டிய, அதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய அமைச்சர் மாசத்துக்கு ஒரு தடவை சபரிமலைக்கு போறேன்னு பெருமை பீத்திக்கக்கூடிய, காவி வேட்டி கட்டிக்கிட்டு நல்ல நெத்தி நிறைய சந்தனமும் திருநீரும் பூசிக்கிட்டு கழுத்துல மாலையை போட்டுக்கிட்டு வரக்கூடிய இந்த சேகர் பாபு, அது இசைவாணியை பத்தி போய் கேள்வி கேட்டா அதுல அவங்க குற்றம் செய்ததாக நிரூபணமானால் இவர் நீதிபதியா என்ன? குற்றம் செய்திருப்பதாக எங்களுக்கு தெரிய வந்தால் நடவடிக்கை எடுப்போம். மாரிதாஸ் மேல இந்த எஃப்ஐஆரே செல்லாதுன்னு சொல்லி ஸ்குவாஷ் பண்ணிச்சு கேஸ் கோர்ட்டு. அதுக்கெல்லாம் கைது செஞ்ச நீங்க, எஸ்ஜி சூர்யா ஊர் பேரை மாத்தி போட்டாங்கிறதுனால கைது செஞ்ச இந்த ஆட்சி பாசிசத்தை நோக்கி நகர்கின்றதா? இவர்கள் அடிப்படைவாதம். என்னை எதிர்த்து நீங்க யாராவது பேசினீங்கன்னா உங்களை ஜெயிலில் வைப்போங்கிறது கிட்டத்தட்ட இவங்க கொண்டு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள். நமக்கும் இந்த மாதிரி நம்மளை பற்றியும் விசாரித்து காவல்துறையிலேருந்து இது செய்யக்கூடியது. தமிழகத்தை இவர்கள் திறந்த வழி காவல் ஜெயிலா மாத்திரத்துக்கான முயற்சியான்னு பல பேருக்கும் இந்த சிந்தனை தான் வரும். ஏன்னா மாற்றுக்கருத்தே நீ சொல்லக்கூடாது, மாற்றுக்கருத்து சொன்னேன்னா உன் மேல நாங்க வழக்கு தொடுத்தா கூட பரவாயில்ல. அதே மாதிரி ஆர்பிஎஸ் மணியனையும் பாய்ந்து போய் கைது செஞ்சு எல்லாத்தையும் விட கொடூரமா கஸ்தூரி அவங்க வைரமுத்து மாதிரி அவங்களும் விளக்கம் கொடுத்தாங்க. வைரமுத்து மாதிரி அவங்க யார் மனதாவது புண்பட்டு இருந்தாலும் சொல்லல, அவங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த அளவுக்கு இருந்தவங்களையும் தனிப்படை அமைத்து விரட்டி கைது செஞ்ச இந்த காவல்துறை பாருங்க. இர்ஃபான் ஒருத்தர், அந்த யூடியூபரை அவர் அவரே தான் போய் அந்த தொப்புள் கொடிய இதுல ஐசியூல போய் நுழைஞ்சு கட் பண்றாரு. அதெல்லாம் வீடியோ எடுத்து வேற போடுறான். இதெல்லாம் செய்யும் போது ஜெண்டர், குழந்தையோட ஜெண்டர் என்னன்னு சொல்லக்கூடாது, அதையும் பொது வெளியில சொல்றான். ஜெண்டரை சொல்லும் போதாவது இந்த அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, அவருக்கு கடுமையாக எச்சரிக்கிறோம்னு சொல்லிட்டு அவரை மீது கண்டிப்பாக நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொன்ன இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் அவருக்கு கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும்லாம் சொல்லி பீத்திக்கிட்டு கடைசியில இன்னி வரைக்கும் அந்த இர்ஃபானும் கைது செய்யப்படலை. அதே நேரத்தில் கஸ்தூரியை கைது செஞ்சவங்க காந்தராஜ்னு சொல்லி நம்ம முன்னாள் அமைச்சர் ராசாராமோட உடன் பிறந்த சகோதரர் டாக்டர் காந்தராஜ், அவர் நடிகைகளை அவரும் சரி, அந்த யூடியூபர் இன்னொருத்தர் இந்த லேகியம் வித்தாருன்னு சொல்லி பல பேர் சொல்லுவாங்க, அது முக்தார் அகமதுன்னு சொல்லி ஒரு நெறியாளர், அவரும் அந்த காந்தராஜும் உட்காந்து பேசுறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சரோஜா தேவி புக்கு படிக்கிற லெவல்ல இருக்கும். அந்த காந்தராஜ் கைது செய்யப்படலை, முக்தார் அகமது கைது செய்யப்படலை. இந்த அளவுக்கு தான் தமிழகத்துல ஜனநாயகம்ங்கிறது இருக்கு. எதிர்கருத்து, நீங்கள் மாற்று கருத்து சொன்னால் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, என் பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக நான் போராடினால் என்னை ஜெயிலில் தள்ளுவேன்னு சொன்னா இந்த அரசு பாசிச அரசா இல்லையா?